தமிழக பெண்களின் வங்கிக் கணக்கிற்கு 2500 ரூபாய் எப்போது வரும்? இதுதான் இப்போது தமிழகத்தின் பட்டி தொட்டி எங்கும் எதிரொலிக்கும் ஒரு மிகப்பெரிய கேள்வி. தேர்தல் நேரத்தில் மதிப்புமிகு மகளிர் திட்டம் என பெயரிடப்பட்டு மாதம் 2500 ரூபாய் வழங்கப்படும் என்று தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் கொடுத்த அந்த வாக்குறுதி பெண்களிடையே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியது. ஆனால் ஆட்சி பொறுப்பேற்ற 2 வாரங்கள் கடந்த நிலையில் கடந்த மே 15ஆம் தேதி பெண்களின் கணக்கிற்கு பழைய நடைமுறைப்படி வெறும் 1000 ரூபாய் மட்டுமே வந்திருப்பது இப்போது விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஏன் இந்த தாமதம்? வாக்குறுதி அளித்தபடி ஏன் இன்னும் 2500 ரூபாயாக உயர்த்தப்படவில்லை? இது குறித்து முதலமைச்சர் அலுவலகம் ஒரு விளக்கத்தை அளித்துள்ளது. அதாவது, இந்த திட்டத்தை முழுமையாக மறுசீரமைப்பு செய்ய வேண்டியிருப்பதால் கூடுதல் கால அவகாசம் தேவைப்படுகிறது என்பதே அந்த விளக்கம். ஆனால் யதார்த்தமான சூழலை பார்த்தால் அடுத்த 2 மாதங்களுக்கு இந்த தொகை உயர்வு சாத்தியமில்லை என்றே தோன்றுகிறது. இதற்கு பின்னால் 3 முக்கிய காரணிகள் உள்ளன. முதலாவதாக, பயனாளிகளின் எண்ணிக்கை. முந்தைய ஆட்சியில் 1.15 கோடி பெண்களுக்கு மட்டுமே இந்த தொகை வழங்கப்பட்டது. ஆனால் விஜய் தனது வாக்குறுதியில் அனைத்து பெண்களுக்கும் இந்த உதவித்தொகை வழங்கப்படும் என்று கூறியிருந்தார். அப்படியென்றால் விடுபட்ட கோடிக்கணக்கான பெண்களை இந்த பட்டியலில் இணைக்க வேண்டும். இதற்கான புதிய கணக்கெடுப்பு மற்றும் கள ஆய்வு பணிகள் இன்னும் அதிகாரப்பூர்வமாக தொடங்கவில்லை. இரண்டாவதாக, தொழில்நுட்ப சிக்கல்கள். புதிய விண்ணப்பங்களை பெறுவதற்கான சாப்ட்வேர் மற்றும் செயலிகளை உருவாக்குவது, தரவுகளை சரிபார்ப்பது போன்ற நிர்வாக பணிகளை முடிக்கவே குறைந்தது சில மாதங்களாகும். மூன்றாவதாக, நிதி மேலாண்மை. 1000 ரூபாயை 2500 ரூபாயாக உயர்த்த வேண்டும். மாநில அரசுக்கு ஆண்டு பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் கூடுதல் நிதி தேவைப்படும். இதற்கான நிதி ஆதாரங்களை திரட்டி பட்ஜெட் திருத்தங்கள் கொண்டு வருவது என்பது மிக பெரிய சவால். ஏற்கனவே இருக்கும் திட்டத்தில் பணத்தை உயர்த்துவதற்கு என்ன மறுசீரமைப்பு செய்ய வேண்டியிருக்கிறது என திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் இப்போதே விமர்சன கணைகளை தொடங்கிவிட்டன. மே மாத இறுதிக்குள் இதுகுறித்து முதலமைச்சர் விஜய் ஒரு விரிவான அறிவிப்பை வெளியிடுவார் என்று சொல்லப்பட்டாலும் புதிய பயனாளிகள் சேர்க்கை மற்றும் தகுதி பட்டியல் தயாரிப்பு என பல கட்டங்களை தாண்ட வேண்டியுள்ளதால் பெண்களுக்கு 2500 ரூபாய் கிடைக்க இன்னும் 2 முதல் 3 மாதங்கள் வரை கிடைக்க தாராளமாக ஆகலாம் என்பதே தற்போதைய கள நிலவரம்.